சிவாய நம, சித்தாய நம. நான் உங்கள் சிவசித்திரமாக பேசுகிறேன். தச மகா வித்யாங்கிற தலைப்பில் தச மகா வித்யாவின் ரகசியத்தை பற்றி பேச வந்திருக்கேன். இதில் அம்மனின் 10 அவதாரங்கள் பற்றி, அதன் சிறப்புகள் பற்றி, அது எப்படி பலன் கொடுக்கும், எப்படி இதை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை பற்றி எல்லாருக்கும் தெரிவிக்க வந்திருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அம்மா நீங்கள் சிவனடியாராச்சே, எப்போது இப்படி திடீர்னு காளி உபாசகராக மாறினீங்க, காளி பற்றி நிறைய சொல்லிகிட்ருக்கீங்க, பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வந்து கேட்டாங்க. அதாவது சிவனும் காளியும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது. சிவனுடைய ஒரு பாகம்தான் அம்பாள். இது எல்லாருக்குமே தெரியும். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிவபெருமானுடைய ஒரு பகுதி ஞானமும் மற்றொரு பகுதி வீரமும் கொண்டது. ஞானத்தை பெற்று பின்பு வீரத்தோடு அதனை செயல்படுத்துவதாகும். ஞானத்தை வழங்குபவர் சிவபெருமான் அப்படின்னா, ஆற்றலை வழங்கி அதை செயலில் முடிப்பவர் அம்மன். அப்படி சிவபெருமானுடைய ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அம்பாள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப வீரம் மிக்க, துடிப்புடன், ஆற்றலுடன் இருக்கக்கூடிய சில அவதாரங்கள் வந்து வரலாறில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், எல்லாராலும் பேசப்பட்டதாகவும், ரொம்பவும் புகழ் பெற்றதாகவும் இருக்குது. அதை விட அதிக அளவில் நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்டதாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட சில அவதாரங்களில் முக்கியமான 10 அவதாரங்களை பற்றி தான் இந்த தசமகா வித்யா அப்படின்னு சொல்கிறோம். இந்த தசமகாக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தசன்னா 10, மகா வித்யா அப்படின்னா அம்பாள் வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடியவர். அதாவது விவேகம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானும் வீரம் என்று சொல்லக்கூடிய அம்பாலும் இணைந்து செயல்பட்ட பல அவதாரங்கள் தான் இந்த தசமகா வித்யா. இதை பற்றின சில சிறப்புகளை தான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். நான் எப்போயிலேருந்து காளி உபாசகராக மாறினேன், எப்போலேருந்து காளி வந்து வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுக்கும் ஒரு பதில் சொல்கிறேன். சிறு வயதிலிருந்தே நான் வந்து உபாசகராக தான் இருக்கேன். இதில் அதிக அளவில் ஞானத்தையும் அறிவையும் அறிவு புத்தி கூர்மையையும் பெறுவதற்காக சிவனுடைய பக்தி, சிவனுடைய தீட்சை இதெல்லாம் எடுத்து 12 வருஷ காலம் இந்த தீட்சைகளின் பலன்களை எல்லாம் அனுபவித்து பெற்று, அதன் பிறகு இதனுடைய செயலாக்கத்தை இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த செயல்களை எல்லாம் எனக்கு வெற்றிகரமாக செஞ்சு கொடுக்குறவங்க, என் வாழ்வை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க அம்மன் காளி. ஸோ அந்த அனுபவத்தை பெற்ற நான் அதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் வெளியிடுறேன். முதல்ல இந்த அம்பாளனுடைய 10 பெயர்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். பத்ரகாளி, தக்ஷணகாளி, ஸ்மசானகாளி, ரக்தகாளி, நிகம்பசூத்தனி, வராதனகாளி, கௌமாரி, மகேஸ்வரி, குஹ்யகாளி, மகாகாளி. இந்த ஒவ்வொரு காளிக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு காளியம்மனும் பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பலன்களை வந்து கொடுக்குறாங்க. இதில் எந்த அம்மனை வணங்கினால் என்ன பலன் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது கௌமாரி அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானின் 6 முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவங்க. இந்த கௌமாரி பார்த்திங்கன்னாக்கா போர் குணம் கொண்டவங்க. அதாவது போரில் முருகனுக்கு இந்த வேல் கொடுத்த கதையாக ஒரு வரலாறு வந்து இருக்கும். முருகன் வந்து போர் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஒரு ஆயுதம் இல்லாமல் ஒரு அசுரன்கிட்ட ரொம்ப போராடிக்கிட்டு இருப்பார். ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் இருப்பார். அப்போ அம்மா வந்து தன்னையே ஒரு வேலாக உருவாக மாற்றி அந்த வேலை வந்து முருகன் கையில் கொடுத்து அந்த அசுரனை வந்து கொல்லுவார் முருகன். அந்த வேலை அந்த அசுரன் மேலே விட்ட உடனேயே அவன் உடல் வந்து 4 துண்டாக கிழிஞ்சு இறந்து போவான். அந்த மாதிரி இது வந்து கௌமாரியினுடைய ரூபம். இது வந்து போர் குணம் ஒரு நிறைஞ்ச ஒரு ரூபம். இதை வந்து இப்போது அந்த நாளில் ராஜாக்கள் எல்லாம் போருக்கு போகிறாங்க,
ஒரு காட்டுக்கு வேட்டையாட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கௌமாரி பூஜையை கட்டாயமாக செய்வாங்க. செஞ்சுட்டு தான் வேட்டைக்கு வந்து கிளம்புவாங்க. நாட்டுக்கு போர் பண்ண போகிறாங்கன்னா கௌமாரியை வந்து பூஜை பண்ணுவாங்க. தனியாக இதுக்குன்னு ஆலயமே வச்சுருப்பாங்க. சரி, இப்போ குஹ்யகாளி அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த அம்மன் பார்த்திங்கனாக்கா நிறைய ரகசியங்களை வந்து தனக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க. ரகசியங்களை பாதுகாக்கணும். இப்போது நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு விஷயம் சொல்லி அது வெளியே சொல்லாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுதான் போய் சொல்லுவாங்க. இதுதான் வந்து மனிதனோட இயல்பு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த குஹ்யகாளி கிட்ட வாக்கு வந்து வாங்குவாங்க. இப்போ நீ சத்தியம் பண்ணு, யார்கிட்டையும் நான் சொன்னதை சொல்லக்கூடாது அப்படின்லாம் சில பேர் கேட்குறத பார்ப்போம் இல்லையா. சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் சத்தியமாக இதை பாதுகாப்பேன் அப்படின்னெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. அந்த சத்திய வாக்குகள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து காரகத்துவமானவர் வந்து இந்த குஹ்யகாளி. இந்த குஹ்யகாளியை தான் மையமாக வச்சு வாக்குகள் வந்து வாங்குவாங்க. அதே போல் ரகசியம்னு சொல்லி, இப்போ நான் ஒரு ரகசியத்தை பற்றி நான் சொல்கிறேன், அதை வெளியே சொல்லாமல் இரு அப்படின்னெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கெல்லாம் காரகத்துவமானவங்க வந்து இந்த குஹ்யகாளி. இவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மற்ற அம்பாள் எல்லாமே அவங்களுடைய அந்த போர்க்களத்துக்கும் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதை எல்லாம் வந்து இந்த குஹ்யகாளிக்கிட்ட கொடுத்து வைப்பாங்க. அதை இந்த அம்மா வந்து தண்ணியில் கரைச்சி குடிச்சிருவாங்க. தன் உடலுக்குள்ளே மறைச்சி வச்சுருவாங்க. ஆயுதத்தை யார்கிட்ட அவங்க வச்சுருக்காங்க, யாருடைய ஆயுதத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே வெளியே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரகசியங்களை கொண்டவங்க தான் இந்த குஹ்யகாளி. இவங்களெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறது நான் 2ஆம் பாகத்தில் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய அம்மா, இவங்க வந்து ஈஸ்வரனுடைய அந்த பாதி இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லக்கூடிய அந்த பாதி இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்களாக இருக்கிறவங்க. இவங்கக்கிட்ட வந்து பக்தர்கள் வழிபாடு செய்யும் முறை ரொம்பவும் வித்தியாசமானது. இதை பற்றியும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவில் சொல்கிறேன். அதே போல் இந்த வரத்தான காளி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த வரத்தான காளி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எது கேட்டாலும் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கேட்குறத இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு சின்ன பூஜையிலேயே இவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த சின்ன பூஜையை எவ்வளோ ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிகம்ப சூத்தனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த நிகம்ப சூத்தனி அம்மா வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ராட்சசனை வந்து அழிச்சிருக்காங்க. அந்த ராட்சசன் யார், எப்படிப்பட்டவன், எதனால் இந்த அம்மாவினுடைய பெயர் இதில் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரத்தகாளி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்காங்க. இந்த அம்மா பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெட் கலர் சாரீ தான் கட்டுவாங்க. ரெட் கலர் ரதம் வந்து பயன்படுத்துவாங்க. ரத்தகாளின்னா சில பேர் பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து சொட்டுறவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரத்தத்துலேயே இருப்பாங்க அப்படின்லாம். அப்படியெல்லாம் கிடையாது. ரெட்டு கலரை வந்து ரொம்ப விரும்புவாங்க. ரெட் கலரில் ஒரு ரதம் வச்சுருப்பாங்க. ரெட் ஃபுல்லாகவே இவங்க வந்து சிகப்பு நிறத்தில் வந்து இருப்பாங்க. அது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, சிகப்பு வந்து எல்லா கலரை விட ரொம்ப ஐடென்டிஃபை ஆகிற ஒரு கலர். இப்போ நீங்கள் சிக்னல்லாம் போனால் உங்களுக்கு ரெட்டை தானே உங்களுக்கு காமிக்கிறாங்க. ரெட்டு போட்டால் நின்றுட்டோம், அலர்ட் ஆகுது இல்லைங்களா, உங்களுக்கு பிரைட்டாக தெரியுது இல்லைங்களா. அந்த மாதிரி ரெட்டு வந்து விசிபிளேஷன் வந்து ஜாஸ்தி. இந்த மாதிரி ரெட் கலர் சாரீ கட்டி அம்மா வந்து ஒரு இடத்துல நின்னாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு ஆள் இருக்குது, ஐயோ டேஞ்சர், ரெட்டுன்னா டேஞ்சர்னும் எடுத்துப்பாங்க. பயங்கரமாக ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னே ஓடிடுவாங்க. அந்த காலத்தில் போர்லலாம் அசுரர்கள் எல்லாம் இந்த ரெட் கலர் சாரியில் இந்த அம்மா நின்னாலே என்ன பண்ணுவாங்க, பயந்து ஓடிடுவாங்க. ஸோ இதை வந்து ஒரு சிம்பிளாக அம்மா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பற்றி ஒரு விஷயமும் இருக்குது, இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் மசான காளி சுடுகாட்டில் இவங்க வந்து இருக்காங்க. சுடுகாட்டில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க சுடுகாட்டில் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும், சுடுகாட்டில் இந்த அம்மா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்ஷணகாளி. இந்த தக்ஷணகாளி வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள். பிளஸ்ஸிங்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஆசீர்வாதம் வந்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து அவ்வளோவா கோபம் வந்து வராது. ஆக்சுவலாக தக்ஷணகாளின்றவங்க வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் கொண்டவங்க, இரக்க குணம், கருணை உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்குன்னு எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க. நிறைய பிளஸ்ஸிங்ஸை வந்து கொடுப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துலேயே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அவதாரம் வேணாலும் எடுத்து எடுத்து வருவாங்க. இப்போ சின்னது குழந்த உருவத்தில் காளியம்மனை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க சில பேர். வயசானவங்கள மாதிரி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. வயசு பொண்ணு மாதிரி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பக்தனின் மனசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பக்திக்கு ஏற்ற மாதிரி எந்த விதமான வடிவங்களையும் எடுத்து வந்தாவது ஒரு ஆசீர்வாதம் வந்து பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் வந்து பூச்சி, பல்லி இப்படியெல்லாம் இருக்கும். வித்தியாசமான சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரூபத்தில் கூட வந்து ஆசீர்வாதம் வந்து அம்மா வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பத்திரகாளி, இந்த பத்திரகாளி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உள்ளவங்க. இவங்க வந்து மனித குலத்தோட ரொம்ப தொடர்புடையவங்க. இப்போ மற்ற அம்பாலெல்லாம் வந்து ரொம்ப தீய சக்தி, அசுரர்கள், கெட்டவங்க, ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் சோல்ஸ், இது கூடலாம் ரொம்ப கனெக்ட் ஆகி அவங்களெல்லாம் துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பத்திரகாளி அப்படிங்கிறவங்க வந்து மனிதர்களோட தொடர்பு உள்ளவங்க அப்படின்னு அர்த்தம். மனிதர்களோட மண்ணுலகத்தில் பூமியில் இருக்கக்கூடியவங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு தெய்வம் இவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நீங்கள் ஒரு சக்கரை பொங்கல் இந்த மாதிரிலாம் வச்சு வழிபாடு செஞ்சாலே இவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. பத்திரகாளிங்கிறவங்க வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் கார்னர் கொண்ட ஒரு அம்மா. சரி, இப்போ எல்லாத்துக்கும் மேலே உள்ளவங்க மகாகாளி. இந்த மகாகாளி அப்படிங்கிறவங்க பார்த்திங்கனாக்கா சரண்டர் ஆகக்கூடிய ஒரு ஸ்தலம். எல்லா விதமான இந்த 9 காளியும் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி என்னென்ன வேலை பண்ணாங்க, பக்தர்களுக்கு என்னென்ன வேலை செஞ்சாங்க, தீயவர்களுக்கு என்னென்ன பண்ணாங்க, கெட்ட ஆத்மாக்களுக்கு என்னென்ன பண்ணாங்க, துஷ்ட சக்திகளெல்லாம் எப்படி இவங்க விரட்டுனாங்க, என்ன செஞ்சாங்க, அவங்களோட அந்த ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய ப்ராசஸ், இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மகாகாளி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மகாகாளி இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர். அவங்க வந்து ஒரு இடத்துல அட்மின் தான் பண்ணுவாங்க. டக்குன்னு வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மற்ற 9 அவதாரங்களை தான் அவங்க வெளியில் அனுப்பி வேலை செய்ய வைக்கிறாங்க. இந்த அம்மா வந்து ரிப்போர்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி ஆலோசனைகளை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு தலைவி. இவங்க ஒரு தலைவி ரூபத்தில் தான் இருப்பாங்க. எல்லா விதமான பூஜைகள் நீங்கள் என்னென்ன மற்ற தெய்வங்களுக்கு செய்கிறீங்களோ அது எல்லாமே இந்த அம்மாவுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் மற்ற 9 அம்பாள், காளி அம்பாளினுடைய மற்ற வடிவங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் செய்கிற அத்தனை பூஜைகளும் இந்த மகாகாளிக்கிட்ட போய் சேர்ந்துடும். இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் டைரெக்டாக போய் மகாகாளியை வணங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாகாளி ஓப்பன் ஆக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆளை வச்சுருக்காங்க. அவங்க தான் களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஸோ ஏன் இந்த 9 ஸ்பெஷல் அவதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய தேவைகள் இந்த 9 விஷயத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். அந்த 9 விஷயங்கள் என்னென்ன, அந்த 9 விஷயங்களுக்கும் இந்த 9 அவதாரங்கள் எப்படி செயல்படுது, மனிதனின் தேவைகள் என்ன, என்ன மாதிரி அம்பாள் அதை பக்தனுக்கு கொடுக்குறாங்க, மனிதர்களுக்கு என்ன தேவை, மிருகங்களுக்கு என்ன தேவை, பேய்களுக்கு என்ன தேவை, ஆத்மாக்களுக்கு என்ன தேவை, அசுரனுக்கு என்ன தேவை, தேவனுக்கு என்ன தேவை, கடவுளுக்கே என்ன தேவை, ஆணுக்கு என்ன, பெண்ணுக்கு என்ன, குழந்தைக்கு என்ன, இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் என்ன தேவை, அதை எப்படி படியளக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. இதில் 10 சப்ஜெக்டாக நான் இதை உங்களுக்கு பிரித்து சொல்ல இருக்கிறேன். ஸோ அடுத்த பதிவில் உங்களுக்கு ஒவ்வொரு தேவியினுடைய வரலாறு நான் சொல்லி அதை வழிபடக்கூடிய முறைகளும் அதை அருள் செய்யக்கூடிய முறைகளையும் சொல்லிக் கொடுக்குறேன். தொடர்ந்து இதை கேட்டுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நம, சித்தாய நம. வணக்கம்.